வணக்கம். இது பூபாலன் அவர்கள் எழுதிய ஹோ என்றொரு கவிதை. இந்த புத்தகத்தில் இருந்து பதற்றம் அப்படின்ற கவிதை எனக்கு ரொம்ப ஒரு இயல்பான விஷயம்தான். அது பதற்றம் நம்ம நிறைய விஷயங்களில் வரும். திடீர்னு யாராவது வந்துட்டாங்க, ஏதாவது நிறையா சமைக்கணும் அப்படின்னா பதற்றம் வந்துடும். அதை அந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுனா பரீட்சைனா பதற்றம் வரும். இது மாதிரி நிறைய என்னை யோசிக்க வச்சுது, எதுக்கெல்லாம் பதற்றம் வரும் அப்படின்னு என்னை யோசிக்க வச்சு இந்த கவிதை. வங்கியில் பணம் எடுத்துவிட்டு திரும்புகையில் யாரோ ஒருவர் புன்னகைத்து செல்கிறார். பையை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டே வீடு திரும்புகிறது மனது. இது ரொம்ப ஒரு உண்மையான பதற்றம் தான். காசு எடுத்தோன்னே யார் பார்க்குறாங்க, நம்ம வைக்கிற பர்ஸில் அவங்க பார்த்துட்ருக்காங்களா, அதை வீட்டுக்கு பத்திரமா எடுத்துகிட்டு வரோமா. இது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. சார் எப்பவுமே நம்ம ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயத்தெலாம் கவிதையாக எழுதிடுவார். எனக்கு அவர் கவிதையை நிறைய அது மாதிரி நான் மாடியிலேருந்து துணியை எடுத்துகிட்டு கீழே கொண்டுறது மழை நேரத்தில், அதை பற்றி ஒரு கவிதையாக எழுதியிருக்காரு. இந்த பதற்றம் கவிதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இன்னொன்று இருப்பு. உண்மைகள் கை நடுங்க செய்கின்றன, பொய்கள் குறுகுறுக்க செய்கின்றன. உண்மைகளுக்கும் பொய்களுக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடு, அதன் மீது எழுத வேண்டியிருக்கிறது கவிதைகளை. இதான் கவிதை எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறத அவர் அதையே ஒரு கவிதையாக சொல்லியிருக்காரு. அதை இருப்பு அப்படின்ற தலைப்பு கொடுத்து சொல்லியிருக்காரு. என்ன நம்மக்கிட்ட இருக்குதோ அந்த விஷயத்தை உண்மையும் பொய்யும் கலந்து கவிதையாக வடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தில் இந்த 2 கவிதை எனக்கு ரொம்ப நெருக்கமான கவிதையாக இருந்தனால இதை சொல்லணும்னு நினச்சேன். நன்றி.